சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வெங்காயம், தக்காளி போன்ற அத்தியாவசிய காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் வெங்காயம், தக்காளி போன்ற காய்கறிகளின் வரத்து அதிக அளவில் உள்ளது. இதனால் அத்தியாவசிய காய்கறிகளின் விலை சரிந்துள்ளதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதே நிலை இன்னும் சில வாரங்களுக்கு நீட்டிக்கும் என்று கூறிய அவர்கள் வியாபாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் போன்ற பல்வேறு காய்கறிகளின் விலை தொடர்ந்து சரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விளைச்சல் அதிகம், வியாபாரம் இல்லை. மெயினாக வண்டிங்க கூடுதலாக வருது. இதே ஒரு லிமிட்டாக ஒரு 60 வண்டி 50 வண்டி வர மாதிரி இருந்தால் இது விலை 130, 140, 150 ரூபா. 70, 80ன்னு வரும்போது கொஞ்சம் விலை நாங்களே மலிவாக விட்டு சரக்கு காலி பண்ணணும். இது வைக்கிற பொருள் இல்லை, அதனால் காலி பண்ணணுன்றதுட்டு 90 விட்டுருப்போம். அதே சரக்கு இன்னும் நேரம் போச்சு விற்கலன்னா 60 ரூபா 50 ரூபா கொடுக்குறது. இதுதான் இயல்பு. இதில் ஒன்று ஏற்றணும் இறக்கணுன்றது அவங்க இது இல்லை. இப்போ ஒருத்தவங்க தொங்கி தான் ஈத்து தான் போடுறது, வியாபாரமே எதுவுமே இல்லை. ஆமாம், கொஞ்சம் விலை ஒரு 1000 ரூபா 1500 இருந்தால் வியாபாரம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வெங்காயம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. 500, 600 நல்லா சூப்பர் வெங்காயம் 13 ரூபா 14 ரூபா விற்கிது. ஆமாம், இதில் இந்த பல வெங்காயம்லாம் 5 ரூபா 6 ரூபா ஆகுது கிலோ.